கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது யாக்கோபின் கடிதம் 1 அதிகாரம் 20வது வசனம். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. கோபப்படாத மக்களையே நான் பார்க்க முடியாது. எல்லா மக்களுக்கும் ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு விதங்களில் கோபம் ஆட்கொள்ளுவது என்பது இயல்பு. சில மக்கள் பேசும் பொழுதே மற்றவர்களை கோபப்படுத்த வேண்டும் என்றே பேசுவார்கள். சில மக்கள் இவரிடத்துல பேசினால் எனக்கு கோபம் வந்துவிடும் என்று சொல்லி அந்த மக்களை விட்டு ஒதுங்க பார்ப்பார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். நான் ஏற்றுக்கொள்கிற கோபம் ஒரு தேவ நீதியை நடப்பிக்க மாட்டாது. என்னிடத்துல ஒரு பாராசைட்ஸ் ஆர்கனைசேஷன் நண்பர் என்னை சந்திக்கும்படியாக வந்தார். எப்படியாவது அவர் திருச்சபையிலிருந்து அவருடைய தேவையான நிதி ஆதாரங்களை திரட்டுவதற்கு என்னுடைய தோழமை வேண்டும் என்று சொன்னார். நான் அவரிடத்துல பல காரியங்களை சுட்டி காண்பித்து இது தற்சமயத்தில் இயலாது என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். சிறிது நேரத்தில் அவர் என்னிடத்துல பேச பேச எனக்கு சற்று கோபம் வந்தது. நான் சொன்னேன், நீங்கள் திருமண்டலத்தையே நடத்துகிறீர்கள். திருமண்டலத்தை நடத்துகிற நீங்கள் ஏன் மற்றொரு திருமண்டலத்தை உதவி தேடி வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் கேட்டேன். ஆனால் என்ன கேள்வி கேட்டாலும் எந்த நிலையிலும் அவர் கோபப்படாதபடிக்கு என் வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார். ஏன்? அவருடைய நோக்கம் உதவி பெற வேண்டும் என்பது. இறைவனுடைய நாம மகிமைப்படுவதற்காக மக்களை திரட்ட வேண்டும் என்பது. ஆகவே எந்த இடத்திலும் அவர் கோபப்படவில்லை. பாருங்கள், இறை நீதி நடப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கோபமற்ற வாழ்க்கை வேண்டும். வேதத்துல நாம் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமும் கூட ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18 அதிகாரம் 30, 32 ஆகிய வசனங்கள்ல வாசிக்கும் பொழுது அங்கே வருகிற மக்கள், அந்த வருகிற மக்களிடத்துல பேசும் பொழுது அவன், நான் உம்மிடத்துல பேசுவது கோபம் மூளாது இருப்பதாக என்று சொல்லி கேட்கிறான். அப்படி கேட்டு நீங்கள் 50 பேர் இருந்தால் 20 பேர் இருந்தால் என்று சொல்லி பட்டியலிட்டு நீ அந்த பட்டத்தை அழிக்க மாட்டீரா என்பதை பேசுவதற்காக முற்படுகிறான். பேசுவதற்கு முன்பதாகவே தன்னுடைய வார்த்தை அவர்களுக்கு தவறாய் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக கோபம் மூளாது இருப்பதாக என்று சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கோபம் நம்மை வேறு விதமான இடங்களுக்கு திசை தப்பி கொண்டு போய் விடும் என்பதை உணர்ந்து அந்த கோபத்தை நாம் தவிர்ப்போம் என்று சொன்னால் வெற்றியான காரியங்கள் உண்டு. என்னாகமத்தின் புஸ்தகம் 22 அதிகாரம் 27வது வசனத்துல பிலேயாம் தனக்கு முன்பதாக படுத்துக்கொண்ட தன்னுடைய கழுதை அடிக்கிறான். அந்த கழுதை இறை தூதன் முன்னிற்பதை கண்டு கொண்டது. ஆனால் அதை காணாத இவன் கழுதை அடிக்கிறான். புரிந்து கொள்ள வேண்டிய காரியத்தை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு கோபம் மூர்க்கத்தை உண்டாக்குகிறது. அன்புக்குரிய விசுவாசிகளே, வேதத்திலே பல இடங்களிலே இறைவன் கோபம் கொள்ளுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இறைவனுடைய கோபம் வேறு, மனிதனுடைய கோபம் வேறு. இறைவனுடைய கோபத்தோடு என்னுடைய கோபத்தை ஒப்பிடுவதற்கான தகுதி எனக்கு இல்லை, நமக்கு இல்லை. அதை போலவே இன்றைக்கும் கூட என் ஆண்டவர் கோபம் எதையும் சாதிக்காது என்று உணர்த்தி காண்பிக்கும் பொழுது, கோபம் தேவ நீதியை நடப்பிக்காது என்று கற்றுக் கொடுக்கும் பொழுது, அவற்றிலே நாம் முழுமையடைந்தவர்களாக எனக்கு கோபம் அவசியமில்லை, எனக்கு என் ஆண்டவருடைய நீதியும் தேவை என்று சொல்லி நம்மை மாற்றிக்கொள்வோம் என்று சொன்னால் வெற்றியான வாழ்க்கை உண்டு. கிருபைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கோபத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு உம்முடைய பண்புகளுக்கு இடம் கொடுத்து வாழ கிருபை பாராட்டும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.